ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? பக்கத்தில் கையை பிடிச்சி எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேளுங்க. இந்த நாளில் கூட கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டு ரட்சகரமாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். மீதம் இருக்கிற ஒரு மாதம் நம்மை அற்புதமாக நடத்தி புதிய வருஷத்துக்குள் நம்மை பிரவேசிக்க செய்ய நம்முடைய தேவன் போதுமானவராக இருக்கிறார். இந்த ஹாலிலே காலை நேரத்தில் கூட மகிமையின் ராஜனை நாம் பாடி கொண்டாட வந்திருக்கிறோம். மகிமையின் ராஜனே, மாட்சிமை தேவனே, தூயாதி தூயவரே, துதிக்கு பாத்திரர் என்று சொல்லி அப்படி நாமத்தை உயர்த்தி பாடுவோம். எல்லா சந்தோஷத்தோடு கூட மகிமையின் ராஜனே, மாட்சிமை தேவனே, தூயாதி தூயவரே, துதிக்கு பாத்திரரே. மகிமையின் ராஜனே, மாட்சிமை தேவனே, தூயாதி தூயவரே, துதிக்கு பாத்திரரே. மகிமையின் ராஜனே, மாட்சிமை தேவனே, தூயாதி தூயவரே, துதிக்கு பாத்திரரே. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. நல்ல சந்தோஷத்தோடு கூட தண்ணீர்ல மூழ்கின போதும் நம்மை காத்த தேவன் அவர். தண்ணீரில் மூழ்கின போதும் நீங்க என்ன தூக்கி விட்டீங்க. நெருப்பன கடந்த போதும் கருகாம காத்து கொண்டீங்க. தண்ணீரில் மூழ்கின போதும் பாடுவோமா, நீங்க என்ன தூக்கி விட்டீங்க. நெருப்பன கடந்த போதும் கருகாம காத்து கொண்டீங்க. மனுஷங்க தலை மேல ஏறி போனாலும் நீங்க என்ன உயர்த்தி வச்சீங்க. அட மனுஷங்க தலை மேல ஏறி போனாலும் நீங்க என்ன உயர்த்தி வச்சீங்க. அதுக்கு துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமையின் ராஜனே, மாட்சிமை தேவனே, தூயாதி தூயவரே, துதிக்கு பாத்திரரே. மகிமையின் ராஜனே, மாட்சிமை தேவனே, தூயாதி தூயவரே, துதிக்கு பாத்திரரே. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. பாடுவோம், துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் இயேசுவை, மகிழ்வோம் இயேசுவை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் இயேசுவை போற்றி. ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டுவோமா. நம்முடைய தேவனை பாடி கொண்டாடுவது எத்தனை சந்தோஷம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை கம்பீரித்து பாடும் பொழுது அவர் நம் நடுவில் இருப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம் சகரியாவிலே வாசிக்கிறோம், அவரை பாடி துதிக்கும் பொழுது அவர் நம் நடுவிலே வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். நல்ல கைகளை தட்டி, ஆண்டவரே, நாங்கள் பாடி துதிக்கிற அந்த வேளையிலே நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம்மளெல்லாம் அப்படி எழும்பி நின்று இந்த நாள் ஆவியானவர் ஹல்லேலூயா நம்மை நிரப்பும்படியாக அவர் தாகமுள்ள தண்ணீரையும் வறண்ட நிலத்தில் ஆறுகளையும் ஊற்றுக தேவன் அவர். நல்ல சந்தோஷத்தோடு கூட ஆண்டவரே, இந்த நாளிலே அப்பா நான் வந்து ஆண்டவரை வெறுமனமாய் போகாதபடிக்கு உம்முடைய நிறைவோடு நான் கடந்து போக எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நம்முடைய தேவன் சமீபமாக இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். அவர் உழந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிற தேவன், உன் பலவீன பகுதிகளை பலப்படுத்துகிற தேவன் அவர். மாம்சமான யாவரும் மேல நாவியை ஊற்று என்று சொன்ன கர்த்தர் இந்த காலை நேரத்தில் சபை நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில்
பாய்ந்து செல்லட்டுமே. மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. பாடுவோம். ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. உலர்ந்த எலும்புகள் எல்லாம் இன்று உயிர் பெற்று எழும்பட்டுமே. உலர்ந்த எலும்புகள் எல்லாம் இன்று உயிர் பெற்று எழும்பட்டுமே. ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஆவியில் உணர்ந்து பாடுவோமா? ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. பலவீன பகுதியெல்லாம் என்னில் பலனாக மாறட்டுமே. பலவீன பகுதியெல்லாம் என்னில் பலனாக மாறட்டுமே. ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. நல்ல கைகளை தட்டி பாடுவோம். ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஆவிக்குரிய யுத்தத்தில் நின்று கொண்டிருக்கிற நமக்கு உதவி செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்திருக்கிறார். நல்ல கைகளை தட்டி அவருக்காக எழும்பி பிரகாசிக்கும்படியாக உனக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் உன் நடுவில் அவர் வந்திருக்கிறார். நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. உனக்கு குறித்தது நீ பெற்றுக்கொள்ளும்படியாக ஆவியானவர் நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறார். உன் பலவீனங்களை மாற்றும்படியாக, உன்னை பலப்படுத்தும்படியாக ஹல்லேலூயா ஆவியானவர் இறங்கி வந்திருக்கிறார். நல்ல கைகளை தட்டி விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க, அப்பா நீர் என்னோடு கூட இருக்கீங்க. நான் ஒருபோது வெட்கப்பட்டு போவதே இல்லை ஆண்டவரே. நான் ஒருபோது வெட்கப்பட்டு போவதே இல்லை ஆண்டவரே. நம்மை கரம் பிடித்த நாயகர் இம்மட்டுமாய் நம்மை நடத்தி வருகிறார் அல்லவா? அந்த விசுவாசத்தோடு கூட கைகளை தட்டி என் விசுவாசத்தை துவக்கினவரும் என் விசுவாசத்தை முடிக்கிறவரும் ஆகிய என் இயேசுவே, நீ எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நல்ல கைகளை தட்டி நவமான பாஷைகளை பேசி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. உங்களுக்குள் இருக்கிறதான அந்த பரிசுத்த ஆவியானவர் அனல் மூட்டி எழுப்புங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஓ ஷாக்கா தலா தரா பாபா பாபா பா ரீமானா தலா தரா தலா பாபா பாபா பா ரியாந்தானா துரியா லதா ஷக்கா தலா துரியமா ரீமலா தரா தலபா ஓ ஷக்கா தரா பலவர பலவா கபர பலவா. ஓ மக்கள் நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. உனக்காக யுத்தம் பண்ணுகிற நம்முடைய தெய்வம் உன் நடுவில் வந்திருக்கிறார். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் மகனே, இனி தீங்கை காணாதிருப்பாய் மகளே. நல்ல கைகளை தட்டி அப்பா உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த காலை நேரத்தில் அவருடைய புது கிருபை நம்மை சூழ்ந்திருக்கிறது. அவருடைய புது அபிஷேகம் நம்மை நிரப்பி இருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய பலத்தினால் ஒன்று முடியாது, நம்முடைய பராக்கிரமத்தினால் ஒன்று முடியாது. அவருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை நேரத்தினுடைய புது கிருபை நம்மை தாங்கி இருக்கிறது. ஓ உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோதனை மத்தியிலே நாம் கடந்து போகும் பொழுது நம்முடைய பாதைகள் தடுமாறி போகும். ஆனால் நம்மை நேர்வழியாய் நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம் வலதுபுறம் இடதுபுறம் சாயும் பொழுது வழி இதுவே, இதில் நடுமகனே இதில் நடுவே மகளே என்று சொல்லி நம்மை நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தேவனுக்கு நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். ஆண்டவரே நம்முடைய புது கிருபைகளுக்காக நன்றி அப்பா, உடைய புது பலத்துக்காக நன்றி அப்பா என்று சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்தி பாடுவோம். ஹல்லேலூயா. நமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ராஜா. நீர் எத்தனை நல்ல தேவன் ஆண்டவரே. எங்கள் பாதங்கள் சரிக்கிற வேலையெல்லாம் அப்பா உடைய கரம் எங்களை தாங்கிறதுக்காக நன்றி என்று சொல்லுங்க. புது கிருபைகள் தீனம் தீனம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி
என்னை ஆசீர்வதிப்பவரே. சொல்லுவோம், ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் புது கிருபைகளை தருக தேவன் நீர். என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. கைகளை உயர்த்தி, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை. ஓ இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. நேர்வழியாய் என்னை நடத்தினீ, நீதியின் பாதையில் நடத்தினீ. சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நேர்வழியாய் நடக்க செய்கிற தேவன் நீரப்பா. நீதியின் பாதையில் நடத்தினீ, காரியம் வாய்க்க செய்தி, என்னை கண்மணி போல் காத்திட்டீ. சொல்லுங்க, ஆண்டவரே எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுகிற எங்கள் தெய்வமே, உம்மை மனதார போற்றுகிறோம். என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. அனுபவித்து பாடுங்க, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி இவ்வகை சீரை பெற்ற ஜனம் அது பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் அது பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் எத்தனை பாக்கியம் பெற்ற ஜனங்கள் அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. சத்தத்தை உயர்த்தி, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. ஹல்லேலூயா. கைகளை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். நிகரில்லாத நம்ம தேவனுக்கு நாம் ஆராதனை செலுத்த போகிறோம் நல்ல சந்தோஷத்தோடு கூட. ஹல்லேலூயா. அவர் ஹல்லேலூயா சாரோனின் ரோஜா, அவர் பள்ளத்தாக்கின் நீலி, அவர் 16,000 சிறந்தவர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேளையில் கூட அருகில் இருக்க நபரோடு கரங்களை கொத்துக்கொள்ளுவோம். 2 பேராக கரங்களை கொத்துக்கொண்டு சொல்லப்படுகிற குறிப்புக்காக நாம் ஜெபிப்போம். முதலாவதாக மருத்துவமனையில் உள்ளவர்க்காக நாம் ஜெபிப்போம். பல்லவ நகர் சிஸ்டர் சோஃபிதா, அப்துல் கலாம் நகர் பிரதர் மனோகரன். தேவன் இவ இருவருக்கு ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுக்கும்படியாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. அந்த வெளியில் கூட மருத்துவமனையில் இருக்கிற ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். ஆண்டவரே உங்களுடைய எல்லா வியாதியின் கட்டுகளை கர்த்தர் மாற்றுவீராக, பலவீனங்களை மாற்றுவீராக, உம்முடைய தழும்புகளால் அவர்களுக்கு ஒரு சுகத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற அந்த வேலையில் ஆண்டவரே அவர்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவரே மூடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே நீ தொட்டு சுகமாக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே என் தேவன் ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு பரிபூர்ண சுகத்தையும் விடுதலை நீர் கொடுக்க போகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி ஆண்டவரே. அடுத்தபடியாக நம்முடைய சபைக்கு புதிதாய் வருகிற ஆத்துமாக்கள் தொடர்ந்து வரும்படியாகவும் ரட்சிக்கப்படணும், அதுக்காக ஜெபம் பண்ணலாமா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, நாங்கள் துதிக்கிறோம். எங்களுடைய ஆண்டவரே சபைக்கு புதிதாய் வருகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்கள் தொடர்ந்து வர ஆண்டவரே கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. அது மாத்திரமல்ல ஆண்டவரே அவர்கள் சத்தியத்தை அறிந்து விடுதலையாக்கப்படவும் ரட்சிக்கப்படவும் கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த நாட்களில் தெய்வீக ஆண்டவரே அப்பா மகிமையானது ஆண்டவரே வருகிற ஒவ்வொருவரோடு மேலே ஆண்டவரே கிரி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படியே செய்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கடைசியாக மணிப்பூரில் உள்ள கிறிஸ்தவர்கள் பாதுகாக்கப்படவும்
அங்கு கலவரங்கள் மாறி சமாதானம் உண்டாக அரசாங்கம் தக்க நடவடிக்கைகள் எடுக்க ஜெபிப்போமா. ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. அந்த வெளியில கூட ஆண்டவரே மணிப்பூருக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவன் தாம் ஆண்டவரே அந்த பகுதியில் ஆண்டவரே கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா கலவரங்கள் எல்லா எதிர்ப்புகளை கர்த்தர் மாற்றுவீராக ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே இப்பொழுது அந்த இடத்துல கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு விரோதமாக எழும்புகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ரட்சிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சவுலை சந்தித்த தெய்வம் ஆண்டவரே அந்த பகுதியில் இருக்க ஆண்டவரே அப்பா எதிர்ப்பவர்களை கர்த்தர் தொடுவீராக தகப்பனே. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அங்க இருக்க அரசாங்கம் ஆண்டவரே நல்ல நடவடிக்கைகளை எடுக்க ஆண்டவரே பாதுகாக்க கர்த்தர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படியே செய்கிற கிருபைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பிதாவே அப்படி நாமத்தை நாங்கள் சோதரிக்கிறோம் அப்பா. அப்பா இந்த ஆராதனை மட்டுமா எங்கள் மத்தியில் அசைவாடின எங்கள் தெய்வமே அப்பா, உம்மை மனதார போற்றுகிறோம் ஆச்சா. இந்த நாளில் கூட தேவதாசரை மறைத்து எங்களோடு கூட பேசுவீராக. நீங்க பேசுங்க நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 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 எல்லாரும் அப்படியே அமர்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கும் கரங்களை பிடித்து இந்த காலை வேளையிலே வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். அவளை பார்த்து சொல்லுங்க. இன்னொரு பக்கம் திரும்பி அவளை பார்த்து சொல்லுங்க, இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம் தேவன் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். இந்த நாளிலும் தேவன் இந்த வாய்ப்பளித்ததுக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்மளுடைய தலைமை போதகருக்கும் நன்றி செலுத்துகிறேன். அவர் பெங்களூர் பட்டணத்திற்கு அங்கே லிவிங் காஸ்பல் ஃபெலோஷிப் சபைக்கு பிரசங்கம் பண்ணுவதற்காக சென்றிருக்கிறார். ஸோ அவருடைய பிரயாணத்துக்காகவும் அந்த இடத்துல தேவன் வார்த்தையினாலே அங்கே இருக்கிற மக்களோடு இடைப்படணும் சொல்லி அவர்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த நாளிலும் செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். ஆமென். முன்னொரு காலத்தில் ஒரு மீனவர் ஒருத்தர் இருந்தாராம். அந்த மீனவர் பலவித கடன் பிரச்சனையோடு பலவித கஷ்டங்களோடு தன்னுடைய வாழ்க்கை நடத்தி கொண்டு வந்தார். டெய்லி மீன் பிடிக்க போவார். காலையில் போவார், மீன் கிடைக்காது. நைட்டெல்லாம் மீன் பிடிப்பார், ஒரு மீன் கூட கிடைக்காமல் சோர்ந்து போன ஒரு மனிதனாய், உடைக்கப்பட்ட ஒரு மனிதனாக அவர் இருந்தார். இது மாத்திரம் இல்லாமல் கவர்மெண்ட் அந்த காலத்தில் இருந்த அந்த கவர்மெண்ட் ரொம்ப அவர்களை நெருக்கி அவர் சரியாக டேக்ஸ் கட்டலைன்னா அவங்க சொல்லிட்டாங்க, நாளைக்கு நீ டேக்ஸ் கட்டலைன்னா உன்னுடைய படகை நாங்கள் எடுத்துப்போம், உன்னுடைய வீடை நாங்கள் எடுத்துப்போம், உனக்கு ஒன்றுமே இருக்காது அப்படின்னு சொல்லி அவரை சொன்ன உடனே நம்மளுக்கு நம்பிக்கையெல்லாம் போச்சு. இன்னைக்கு நம்ம போய் மீன் பிடிச்சி நம்ம எதுவுமே பிடிக்கலைன்னா நம்மளுடைய சொத்து எல்லாமே அழிஞ்சிடும். ஏன்னா அவருக்கு இருந்ததெல்லாம் ஒரே ஒரு படகு, ஒரு வீடு. தன்னுடைய மனைவியை வைத்துட்டு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அந்த நாளிலும் அவர் நம்பிக்கை இல்லாமல் கடலுக்கு போகிறார். சுயபலத்தினால எவ்வளவோ உழைக்கிறாரு, எவ்வளவோ மீனை இந்த பக்கம் போடுறாரு, வலையை அந்த பக்கம் போடுறாரு, ஆழமாக போடுறாரு, தூக்கி தூரமாக போடுறாரு. ஆனால் ஒன்றும் அவருடைய வாழ்க்கையில் நடக்கலை. கடைசியில் எல்லா நம்பிக்கையும் இழந்து காலையில் 6 மணி ஆயிடுச்சு. சரி ஓகே, நம்ம இன்னையோட முடிஞ்சது நம்ம கதை, நம்ம கரைக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி கரைக்கு வர நேரத்தில் கரைக்கு அவருடைய வலையை வாஷ் பண்ணுறாரு. அந்த நேரத்தில் ஒரு மனிதர் ஒருத்தர் வருகிறார். பார்க்க செம்மையாக இருக்கிறாரா. வந்தவொடனே அவர் சொல்கிறாரு, எப்பா படகை கொஞ்சம் எடுப்பா அப்படின்னு படகுல ஏறிடுறார். ஏறினோடனே நீ இப்படி உள்ளே கொண்டு போ, படகை கொண்டு போன உடனே உன்னுடைய வலையை இந்த இடத்துல ஆழமாக போடு அப்படின்னு சொல்கிறாரு. ஆழமாக போடுற உடனே அந்த இடத்துல மீன்களால் அந்த வலை நிறைந்தது. ஹல்லேலூயா. ஒரு அற்புதம் அந்த இடத்துல நடந்தது. அவருடைய பிரச்சனைகளை ஒரே நிமிடம் மாறினது. இப்போ இந்த நம்பர் வேறு யாரும் இல்லை, பேதுரு மீட் பண்ண நபர் வேறு யாரும் இல்லை, நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு. ஹல்லேலூயா. நாளிலும் நம்முடைய வேதங்களை லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 4 7 வசனங்கள் வரை நாம் வாசிக்க போகிறோம். 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், 2வது வசனத்தை நீங்கள் வாசிக்க போறீங்க. தொடர்ந்து மாற்றி நம்ம வாசிக்க போகிறோம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உன் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராவு முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு செய்கை காட்டினார்கள். அவர்கள் 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். ஹல்லேலூயா. பேதுருவோட படகு மட்டும் இல்ல, அவர் கூட இருந்த கூட்டாளிகளின் படகும் தேவன் நிரப்புகிறார். இந்த நாளிலே என் செய்தியின் தலைப்பு கிறிஸ்துவின் சேவகனாய் மாறிய மீனவன். கிறிஸ்துவின் சேவகனாய் மாறிய மீனவன். The fisherman transformed into
கிரைஸ்ட் சர்வன்ட். பேதுரு தன்னுடைய வாழ்க்கையிலே 3 காலகட்டங்களிலே மீன்களை பிடிக்கிறார். 3 காலகட்டங்களிலே அவர் வித்தியாசமான காலகட்டங்களிலே மீன்களை பிடிக்கிறார். முதலாவது, இயேசுவை அறியாத போது அவர் என்ன பண்றார்? மீன்களை பிடிக்கிறார். இயேசுவை அறிந்த பின்பும் அவர் மீன்களை பிடிக்கிறார். அதன் பின்பாக இயேசுவின் சேவகனாய் மாறின பின்பும் அவர் மீன்களை பிடிக்கிறார். ஸோ இந்த 3 காலகட்டங்களை நாம் புரிந்து இதை நம் வாழ்விலே அப்பியாசப்படுத்தும் போது தேவன் நம்மையும் உயர்த்துவார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா! முதலாவதாக பேதுரு கடந்து வந்த காலகட்டம் இயேசுவை அறியாதிருந்த பேதுரு. பீட்டர் who doesn't know Jesus. இயேசுவை அறியாத பேதுரு. லூக்கா 5வது அதிகாரம் 1-2 வசனங்களை முதலாவது வாசிக்க போகிறோம். லூக்கா 5:1-2 ஸ்கிரீனை பார்த்து நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடல் அருகே நின்ற 2 படகுகளை கண்டார். 2 படகுகள் கடல் அருகே நின்றதை பார்க்கிறாரு. மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். இடத்துல நைட்டெல்லாம் மீன் பிடிச்சு ஒன்றும் கிடைக்காம இருந்த பேதுருவும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்க? வலையை வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணுமே கிடைக்கல. ஆனா அந்த வலை என்ன பண்றாங்க? வலை ஃபுல்லா அழுக்காயிருச்சு, ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. அதனால என்ன பண்றாங்க? உட்காந்து அலசி கொண்டிருந்ததை ஆண்டவராகிய இயேசு அந்த இடத்துல பார்க்கிறார். ஒரு சாதாரண ஒரு மீனவன், ஒரு சாதாரண ஒரு மனிதனாய் இருக்கிற இந்த பேதுரு எல்லாராலையும் புறக்கணிக்கப்படுகிறான். ஒரு மீனவனை பத்தி உங்களுக்கே தெரியும். அவர் பக்கத்துல யாரும் என்ன பண்ண மாட்டாங்க? போக மாட்டாங்க. ஏன்? ரொம்ப வாசனையர்கள் அவர் மேல பயங்கரமா ஸ்மெல் அடிக்கும். அவங்க பக்கத்துல என்ன பண்ண மாட்டாங்க? யாரும் போக மாட்டாங்க. தள்ளி நின்று தான் என்ன பண்ணுவாங்க? பேசுவாங்க. அவர் போட்டிருக்க ட்ரெஸ் சூப்பரா போட்டிருப்பாரு. ட்ரெஸ்ஸு உங்களை மாதிரி ஜிகு ஜிகுன்னு அழகா போட்டு வந்துருப்பாரா? அவர் ட்ரெஸ் அங்கங்கன்னா இருக்கும், கிழிஞ்சு போயிருக்கும், அழுக்கா இருந்திருக்கும், நாற்று அடிச்சிருக்கும், வேர்வையினால என்ன இருக்கும்? ரொம்ப மோசமா இருந்திருக்கும். ஆனா அப்பேற்பட்ட பேதுரு தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சோம். நைட் அண்ட் டே, ராத்திரி பகலா உழைச்சோம். ஒரு வாழ்க்கை முழுவதும் தோல்வியை சந்தித்தார். வாழ்க்கையில் கை வச்ச காரியம் எல்லாத்துலேயும் ஃபெயிலியர். வாழ்க்கையில் கை வச்சு எதிர்பார்த்து அதை ஆசைப்பட்டு செய்கிற எந்த காரியமும் அவருக்கு நடக்கவில்லை. அதே மாதிரி வரலாறை நம்ம திரும்பி பார்க்கும்போது, ஹிஸ்டரியை திரும்பி பார்க்கும்போது, அந்த கொள்ளைக்காரங்க இந்த திருடுறவங்க கூட சேர்த்து மீனவர்களையும் சேர்த்துப்பாங்களாம். ஏன்னா மீனவர்களை பேசிக்கலி திருடர்கள் என்று தான் அந்த காலத்தில் அழைச்சிருக்காங்க. அப்போ பேதுரு என்ன பண்ணியிருப்பாரு? எல்லாரும் அவர் என்னன்னு சொல்லியிருப்பாங்க? திருடர்னா சொல்லியிருப்பாங்க. எதனால திருடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய உயிரை பணயம் வைத்து தான் கடலுக்கே போவாங்க. போனாங்கன்னா ரிட்டர்ன் வருவாங்களான்னு சொல்லி இவங்களுக்கே தெரியாது. ஒருவேளை கடலுக்கு போகிற நேரத்தில் திடீர்னு புயல் வந்தாலோ அலை அடித்தாலோ என்ன நடக்கும் என்று தெரியாமல் தங்களுடைய உயிரை பணயம் வைத்து போகிற ஒரு சூழ்நிலை. 2வதா, மீனை இவர் சின்ன வயசுலேருந்து படிக்கிறார், பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அப்பேற்பட்ட பேதுரு எப்படி போட்டாலும் கண்டிப்பாக அவருக்கு தெரியும் எந்த இடத்துல மீன் கிடைக்கும்ட்டு, கண்டிப்பாக தெரியும். ஆனால் இவர் எங்கெங்கேயோ போய் ட்ரை பண்ணுறார். கடல் முழுசும் போயிட்டு வலையை வீசுறாரு. ஆனால் இவருக்கு மீன்கள் அகப்படவில்லை, ஒன்றுமே இல்லை. அதனால தன்னுடைய வாழ்க்கையில தான் அதாவது சரி மீனும் பிடிக்கிறாங்க வச்சுக்கோங்க, மீனை பிடிச்சா அது விற்கணும்ல, அது எல்லா டைமும் வித்துருமா? எல்லா டைமும் விற்காது. அப்போ அவர் கையில் என்ன இருக்காது? பணம் இருக்காது. பணம் இருந்தால் தான் அவர் கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ண முடியும்? டாக்ஸ் கட்ட முடியும். டாக்ஸ் கட்டலைன்னா அவருடைய படகு, அவருடைய வீடு எல்லாமே போயிடும். அவருக்கு தெரிஞ்ச ஒரே தொழில் என்னது? படகு இல்லைன்னா போய் பிடிக்க முடியுமா? ஜாலியாக நீந்திட்டே போய் பிடிக்க முடியுமா? அப்போ அவருடைய வாழ்க்கை இந்த இடத்துல என்னவா இருக்கு? கேள்விக்குறியுள்ள ஒரு வாழ்க்கையாக, எல்லாவற்றையும் இழந்த ஒரு மனிதனாக கேள்வியோடு அந்த இடத்துல இருக்கிற பேதுருவை நாம் பார்க்கிறோம். முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை. வாழ்க்கையில ஓடி ஓடி சுயபலத்துல, சொந்த பலத்துல எதையாவது சாதிக்கலாம் அப்படின்னு ஓடுகிற என் சகோதரனே, என் சகோதரியே, ஒருவேளை நீங்க இந்த காலை வேளையில கேள்வியோடு, பாரத்தோடு, பிரச்சனையோடு ஆண்டவர் சமூகத்துல வந்திருக்கலாம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரே பிரச்சனையா இருக்கிறேன், நான் கையிட்டு செய்யற எல்லா காரியத்திலையும் எனக்கு தோல்வியா வருதே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியோடு இந்த நாளில் நீங்கள் உட்கார்ந்துருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, நீ என்னிடத்திலே வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை தான் பார்க்கிறோம். லூக்கா 5:3 வசனம் தொடர்ந்து அந்த 2வது வசனத்திலிருந்து 3வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது அந்த படகுகளில் அங்க இருந்த அந்த 2 படகுல ஒரு படகுல ஆண்டவர் இயேசு ஏறுகிறார். அது சீமோனுடையதா இருந்தது. ஹல்லேலூயா.
நீங்க ஆண்டவர் இயேசுவை தேடி போகணுன்ற அவசியம் இல்லை, அவர் உங்களை தேடி வருகிற தெய்வனா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அதை அனுபவிச்சிருக்கலாம். நீங்க ஏதோ ஒரு மூலையில யாரும் அறியாத ஒரு இடத்துல இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை தேடி வந்து உங்களை ரட்சித்து அவர் பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாமல் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்ல போறேன். நீங்க உங்க படகுல தனியா இல்லை, உங்க வாழ்க்கை என்கிற படகுல உங்களோடு ஆண்டவர் இயேசு பயணித்து கொண்டு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம் தேவன் நம்மோடு பயணிக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். ஆகையினால அவர் நம்ம கூட இருக்கும்போது நம் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை குறித்து கவலை வேண்டாம், நம் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்தை குறித்து கவலை வேண்டாம், எதிர்காலத்தை குறித்து இருக்கிற பயம் வேண்டாம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து இருக்கிற பயங்கள் வேண்டாம், கடன் பிரச்சனையால கஷ்டப்பட்டீங்கன்னா அதை குறித்து இங்கே பயம் வேண்டாம். ஏனால் இயேசு உங்களோடு இருக்கும்போது காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆனால் ஒரு சிலருக்கு கேள்வி இருக்கலாம், அதான் சொல்றதெல்லாம் சரிதான், எல்லாம் ஆண்டவர் இயேசு வந்தால் மாறிடும்னு சொல்கிறீங்க, ஆனால் என் வாழ்க்கையில் இன்னும் எதுவும் மாற்றமே இல்லையே, நானும் ரொம்ப நாளாக வரேன் சர்ச்சுக்கு, நான் எப்படி முன்னாடி இருந்தேனோ அதே மாதிரி தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் பிரச்சனை ஆண்டவர்கிட்ட இல்லை, பிரச்சனை எங்கேயோ நம்மக்கிட்ட தான் இருக்கு. ஒருவேளை மாற்ற வேண்டியதை மாற்றாமல் இருக்கலாம், பழைய வாழ்க்கையில் இருந்தது மாதிரியே இருக்கலாம். ஆண்டவர் இயேசு நம்மளுக்குள்ளாய் வந்துட்டாருன்னா முதலாவது நம்ம வாழ்க்கை மாறும், ஆட்டோமேட்டிக்காக மாறும். அப்போ மாறலைன்னா அவர் உங்கள் இருதயத்தில் நீங்கள் என்ன பண்ணலை, இடம் கொடுக்கல. உங்கள் இருதயம் ஒரு கதவு போல, அந்த கதவை நான் பூட்டிட்டு சபைக்குள்ளே வாங்க வாங்க வாங்கினா நீங்கள் வந்திருப்பீங்களா, வந்து உட்காந்துருப்பீங்களா? யாரும் வந்து உட்காந்துருக்க முடியாது. சபை கதவு திறந்திருக்கிறதுனால தான் நீங்கள் வந்து உள்ள உட்காந்துருக்கீங்க. அப்போ நம்ம இருதய கதவு மூடி இருக்கும்போது, இருதயத்தில் வேற யாரோ உள்ள இருக்கும் போது, இருதயத்தில் பணம், இருதயத்தில் பல சுகங்கள் அப்படி வந்து நீங்கள் உள்ள நிறைச்சி வச்சிட்டீங்கன்னா ஆண்டவருக்கு அந்த இடத்துல என்ன இல்லை, இடம் இல்லை. அப்போ இடம் இல்லாத இடத்துல ஆண்டவர் இருக்க முடியுமா? திறக்கப்படாத உள்ளத்தில் ஆண்டவர் இருக்க முடியுமா? ஹல்லேலூயா. ஆகையினால பழைய வாழ்க்கையை கைவிட்டு தேவனுடைய சித்தத்தை அறிந்து நாம் செயல்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக பேதுரு கடந்து சென்ற காலகட்டம், இயேசுவை பேதுரு அறிந்தார். இயேசுவை அறிந்த பேதுரு, பீட்டர் who knew Jesus. நான் உங்ககிட்ட சொன்னேன், அவர் ஆண்டவர் இயேசு யாருன்னே தெரியாத போதும் மீன் பிடிக்கிறாரு, ஆண்டவர் இயேசு யாருன்னு அறிந்த பின்பும் மீன் பிடிக்கிறாரு. ஆனால் ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா 5வது அதிகாரம் 4வது வசனம் நம்ம வாசிப்போமா? லூக்கா 5வது அதிகாரம் 4வது வசனம் முதலாவது வாசிப்போம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் செய்து தாங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு அவனுடைய படகுகளிலிருந்து மக்களுக்கு போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி சொல்றாரு, உன் படகு என்ன பண்ணுப்பா, கரையிலிருந்து கடலுக்கு நேராய் விடு, கடலுக்கு சென்ற பின்பு ஆழமான பகுதியிலே உன்னுடைய வலையை போடு, அப்படி போடுவாய் என்றால் உனக்கு அநேக மீன்கள் கிடைக்கும்னு சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல அவனை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆனா பேதுரு 5வது வசனத்தில் என்ன நடக்குது நம்ம பார்க்கிறோம். 5வது வசனத்தில் பேதுரு சொல்றார், ஆண்டவரே நைட்டெல்லாம் நான் மீன் பிடிக்கிறேன், ஆண்டவரே நைட்டெல்லாம் நான் போராடிக்கிட்டு இருக்கேன், பகல் நைட்டு ராத்திரி பகலாக நான் கஷ்டப்படுகிறேன், ஒரு மீன் கூட அகப்படலை, ஆனால் இருந்தாலும் நீங்க சொல்றீங்களே நான் அதற்கு கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லி அந்த தான் 6வது வசனத்தில் பார்க்கிறோம். அந்தபடியே இயேசு சொன்னபடியே பேதுருவும் அவனுடைய நண்பர்களும் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஹல்லேலூயா. முதலாவதாக தேவன் எதிர்பார்ப்பது கீழ்ப்படிய வேண்டும். இதுல நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம்? மனைவிகள் கணவர்களுக்கு கீழ்ப்படியணும், பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியணும். தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம் ஆண்டவராகிய இயேசுவின் சத்தத்தை கேட்டு அவருக்கு கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்து அப்படி செய்வீர்கள் என்றால் சாத்தியமில்லாததையும் சாத்தியமாக்கி தேவன் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓகே, இப்போ மற்றதெல்லாம் ஓரம் வச்சுட்டு இந்த கீழ்ப்படிதல் என்ற இந்த டாபிக் உள்ள வருவோம். நீங்க சொல்லுங்க, கீழ்ப்படிதல் என்றால் என்ன? பைபிள் இருந்தெல்லாம் வேணாம், சாதாரணமாக சொல்லுங்க, உங்களுடைய மனசில் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு. சொல் பேச்சை கேட்கணும், சொல் பேச்சை கேட்கறது தான் கீழ்ப்படிதல். சரி, ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் ஒரு கட்டளையை கொடுத்துருக்கிறார். வாசிக்கலாம் அந்த கட்டளையை. மத்தேயு 28வது அதிகாரம் 19வது வசனம். ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த பிரதான கட்டளை
மத்தேயு 28வது அதிகாரம் 19வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாமா? ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் இயேசு சொல்றாரு, அவருடைய சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. இரண்டாவது பகுதியை விட்டுருவோம். ஞானஸ்நானம் கொடுக்கறது சீஷராக்கணும், அப்புறம் தான் ஞானஸ்நானம் கொடுக்கணும். ஆனா முதல் பகுதியை நாம் செய்கிறோமா? உங்களே கேட்டுக்கோங்க, முதல் பகுதியை நாம் செய்கிறோமா? முதல் பகுதி எதை குறிக்குது? சுவிசேஷத்தை குறிக்குது. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் பின்பற்ற வேண்டிய பிரதான கட்டளை, தேவன் நம்மளுக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் கட்டளை, முக்கியமாக செய்ய வேண்டிய கட்டளை, சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். நான் உட்காந்து நேற்று ஒரு கணக்கு போட்டிருந்தேன். அந்த கணக்கு என்னன்னு பார்க்கலாம். நம்மளுடைய சபையின் கணக்கு. இதில் முதல்ல நம்ம சர்ச்சில் இருக்கிற ஆக்டிவ் மெம்பர்ஸ், செயலில் உள்ள உறுப்பினர்கள் எத்தனை? 1000 பேர் நம்ம சபையில் என்ன பண்ணுறாங்க? தினமும் கரெக்டாக வாரம் வாரம் என்ன பண்ணுறாங்க? சபைக்கு வராங்க. ஓகே. சபையில் செயலில் இல்லாத உறுப்பினர்கள் 400லேருந்து 500 பேர். ஒருவேளை இந்த செயலில் இல்லாதவர்கள் ஸ்டார்டிங்லேருந்து விடாமல் சர்ச்சுக்கு வந்தால் இப்போ நம்ம சர்ச்சில் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? 1500 பேர் இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த 400-500 பேர் என்ன பண்ணிட்டாங்க? ஒரு சிலர் பின்வாங்கி போயிட்டாங்க, ஒரு சிலர் தங்களுடைய சொந்த ஊருக்கே போயிட்டாங்க, ஒரு சிலர் நம்மளுடைய பழைய விசுவாசிகளுக்கு ஞாபகம் இருக்கும், எம்ஜிஆர் நகர் பகுதியில் இருந்த 40 குடும்பங்கள் இப்போ எங்கே போயிட்டாங்க? மோரே பகுதிக்கு போயிட்டாங்க. அந்த மாதிரி சபையில் அங்கங்கே இருந்த அந்த மக்கள் என்ன பண்ணிடுறாங்க? வெளியே போனதுனால ஒரு 400-500 பேர் செயலில்லாத உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. அடுத்ததாக நம்ம சபையில் ஆத்தும ஆதாய பயிற்சி முடித்தவங்க எத்தனை பேர்? 500 பேர். ஓகே, 500 பேர் நம்ம சபையில் ஆத்தும ஆதாய பயிற்சி முடிச்சிருக்காங்க. அப்போ எத்தனை சதவீதம்? 50%. அப்போ சபையில் பாதிக்கு பாதி என்ன பண்ணியிருக்காங்க? ஆத்தும ஆதாய பயிற்சி முடிச்சிருக்காங்க. ஓகே, இங்கே உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். ஆத்தும ஆதாய பயிற்சி முடிச்சவங்க மட்டும் கை தூக்குங்க. நான் சொன்னது கரெக்டா? பாதி பேர் கை தூக்கிட்டாங்க பாருங்க. அப்போ 500 பேர்ல அட்லீஸ்ட் ஒரு 200 பேர் இங்க என்ன பண்றீங்க? உட்காந்துருக்கீங்க. கரெக்டா? அப்போ சபையில் 50% பேர் ஆத்துமாதாய பயிற்சி முடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த நாளிலே, இன்னைக்கு டேட்டு, நம்ம சபையில் தொடர்ந்து ஆக்டிவா ஊழியத்தில் இன்வால்வ் ஆகுறவங்க எத்தனை பேர்? 130லேருந்து 160 பேர். அப்போ பர்சன்டேஜில் பார்த்தா மொத்த சபையில் எத்தனை பேர் தான் ஊழியத்தில் இருக்காங்க? 13%லேருந்து 100% எங்கே இருக்குது? 13% எங்கே இருக்குது? எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அவ்வளோதான் இருக்காங்களா அப்படின்ட்டு. நம்ம சபை எவ்வளோ பரவாயில்ல, மற்ற சபைகளை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதில் 10%, 5% கூட நிறைய சபைகளில் கிடையாது, சுவிசேஷமே இல்லை. ஆனால் இது போதுமா? அப்போ மற்ற சபையோட நம்ம சபை நல்லா இருக்கு, போதும், சந்தோஷப்பட்டுக்கலாமா? இப்போது 50% பேர் சுவிசேஷ பயிற்சி முடித்தாலும் மீதி 40% என்ன பண்ணுறாங்க? சுவிசேஷ பயிற்சி முடிச்ச 40% வீட்டில் வேறு ஏதாவது வேலைக்கு போயிடுறாங்க, இல்லை சுவிசேஷம் சொல்லாமல் சும்மா இருந்துடுறாங்க. மீதி சபையில் இருக்கிற 50% சுவிசேஷனா என்னங்க அப்படின்னு கேட்குற நிலைமையில இருக்கிறோம். அப்போது மீதி 86% நம்ம சபையில் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? என் தேவன் நம்ம வாழ்க்கையில் நன்மை எதுவுமே செய்யலையா? எவ்வளவோ நன்மைகளை செஞ்சிருக்கிறார். அவர்கிட்ட கை நீட்டி, ஆண்டவரே எனக்கு ரட்சிப்பு கொடுங்கன்னு நம்ம கை நீட்டி வாங்கிட்டோம். ஆனால் அதை நம்ம பின்னாடி போய் மற்றவங்களுக்கு கொடுக்குறோமா? பிறருக்கு அந்த சுவிசேஷத்தை போய் நம்ம சொல்கிறோமா? ஆண்டவர் இயேசு நம்மளுக்கு கொடுத்த இந்த பிரதான கட்டளையை நாம் நிறைவேற்றுகிறோமா? மீதி இந்த 86% மக்கள் எங்கே? ஆதியில இருந்த அந்த வைராக்கியம், ஆதியில உங்களுக்குள்ளாய் கொழுந்து விட்டு எரிந்த அந்த அக்கினி, இயேசுவுக்காக எதையாவது சாதிக்கணும், நான் பிறருக்கு ஆண்டவர் இயேசுவை பற்றி சொல்லுவேன், என் வாழ்க்கையில் அவர் ஏராளமான நன்மை செஞ்சிருக்கிறாரு, நான் ஆண்டவர் இயேசுவை பற்றி போய் சொல்லுவேன்ற அந்த வைராக்கியம் எங்கே? நடுவில் என்ன ஆச்சு? இந்த கேள்வியை ஒவ்வொருவரும் நம்மளுக்குள்ளே கேட்டுக்கொள்ளணும். ஒவ்வொருவரும் நம்மளுக்குள்ளாய் கேட்டுக்கொள்ளணும். இதனால் ஆவியானவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். முன்னே இருந்த அந்த அக்கினியை இழந்த மகனே மகளே, மீண்டுமாய் ஒருவேளை கோவிடுக்கு அப்புறம் அப்படியே நீங்க அந்த அனல் அணைந்து போயிருக்கலாம். கோவிடுக்கு அப்புறம் எல்லா அந்த வைராக்கியம்லாம் இழந்து போயிருக்கலாம். ஆனால் மீண்டுமாக ஆண்டவர் இயேசுக்காக எதையாவது சாதிக்கணும். ஆண்டவர் இயேசுக்காக எதையாவது சாதிக்கணும்.
ஏதாவது ஒரு வகையில ஒருவேளை சபைக்கு வந்து ஊழியம் செய்யலனாலும் பரவாயில்ல, உங்கள் வேலை ஸ்தலத்துல ஏதாவது ஒரு சமயம் கிடைக்கும் போது ஆண்டவர் இயேசுவை பத்தி சொல்லலாம். வேலை ஸ்தலம் ரோட்ல நடந்து போகும்போது கையில டிராக்ஸ் வச்சுக்கிட்டு திடீர்னு யாருக்காவது டிராக்ஸ் கொடுக்கலாம். அந்த டிராக்ட் அவங்க வாழ்க்கையை மாற்றும். நீங்கள் சொல்லுகிற சுவிசேஷம் அவர்கள் வாழ்க்கையை மாற்றும். பல நேரங்களில் பாஸ்டர்ஸ் நாங்கள் விசிட்டிங் போகிறோம், வீட்டில் சில கணவர்கள் வந்து சபைக்கே வரதில்லை. பிரதர், ஏன் பிரதர் சபைக்கெலாம் வரதில்லை? டைம் இல்லை பாஸ்டர், வேலை நிறைய ஆயிடுச்சு, லீவு கிடைக்க மாட்டேங்குது. சாக்கு போக்கு சொல்கிறோம், நிறைய சாக்கு போக்கு சொல்கிறோம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா? 86% நம்ம சபையில் மட்டும் ஆண்டவர் இதை பார்த்து சந்தோஷப்படுவாரா? அவர் நம்மளுக்கு கொடுத்த பிரதான கட்டளை, எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருங்கள். ஆனால் நம்ம சாட்சிகளாய் இருக்கிறோமா? சுவிசேஷத்தை சொல்கிறோமா? வருகிறோம், சபைக்கு வரும், சும்மா ஏதோ செய்தியை கேட்கிறோம், அப்படியே நம்ம போயிடுறோம். அந்த வாரம் ஃபுல்லாக அப்படியே ஓடிடுறோம். சுயநலமாக இருப்பது தேவனுக்கு விருப்பமா என்று நாம் நம்மளையே கேட்டுக்கொள்ள வேண்டும். இந்த நாளில் வந்திருக்கிற எல்லாரும் ஒரு நிமிடம் கைகளை அப்படியே உயர்த்தி அவருக்கு நேராக சொல்லுங்க, ஆண்டவரே, இழந்த அந்த அக்கினியை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும்ப்பா. இழந்த அந்த அக்கினியை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும்ப்பா. ஆண்டவரே, அந்த வைராக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த ஒவ்வொரு ஜெபமும் ஏறெடுக்கப்படட்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேளுங்க, ஆண்டவரே, என்னுடைய உறவினர்கள், என்னுடைய நண்பர்களுக்கு நான் ஆண்டவரே சுவிசேஷம் சொல்லுகிறவனாய் ஆண்டவரே நான் காணப்பட வேண்டும். சுவிசேஷம் சொல்லுகிறவனாய் நான் காணப்பட வேண்டும் அப்பா. ஆண்டவரே அப்பா, நான் பரலோகத்துக்கு போய் இருந்துருவேன். ஒருவேளை என் பிள்ளை ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், ஒருவேளை என்னுடைய பெற்றோர் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், ஒருவேளை என்னுடைய உறவினர்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், ஒருவேளை என் நண்பர்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். ஆண்டவரே, லாசருவின் கதையில நாங்கள் பார்க்கிறது போல அப்பா, நரகத்திலிருந்து என்னை பார்த்து ஏன் எனக்கு நீ சுவிசேஷம் சொல்லலன்னு கேட்கும் போது ஆண்டவரே, நான் அந்த இடத்துல என்ன பண்ணுவேன்? இந்த நாளிலே என் மன கண்களை திறந்தருளுங்க, என்னுடைய மன கண்களை திறந்தருளுங்க. எல்லாவித சோர்வின் ஆவிகள் உட்டையட்டும், எல்லாவித ஆண்டவரே சோர்வின் ஆவிகள் உட்டையட்டும். இந்த நாளிலே ஒரு விடுதலை கடந்து வருவதாக, ஒரு விடுதலை கடந்து வருவதாக. எனக்குள்ளாய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்ற அந்த வைராக்கியம், இந்த வைராக்கியம் எழும்புவதாக. இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் நெருங்கி கொண்டு இருக்கிறதுப்பா. நான் ஒரு ஆளுக்காவது சுவிசேஷத்தை சொல்லணும், ஒரு ஆளுக்காவது நான் சுவிசேஷத்தை சொல்லணும், ஒரு ஆளுக்காவது சுவிசேஷத்தை சொல்லணும். ஹல்லேலூயா. பின்னாடி அங்க உட்கார்ந்துருக்கிற சகோதரர் பக்கத்துல டிராக்ஸ் இருக்கும், பக்கத்துல இருக்காது, அதை மட்டும் தூக்கி காமிங்க. அப்படி அங்க பாருங்க, தெரியுதா அந்த டிராக்ட்? ரெட் கலர்ல புக், அதுல என்ன எழுதியிருக்கு? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நம்ம பாஸ்டர் 10,000 டிராக்ட் அங்கே ரெடியாக வச்சிருக்கிறார். நம்ம சபையை அட்ரஸ் போட்டு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விசுவாசிகளின் கைகளும் அதை கொடுக்க போகிறோம். இழந்து போன அந்த அக்கினியை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு வாரமும் யாராவது ஒருத்தர்கிட்ட போய் இந்த டிராக்டை கொடுத்து சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களாய் நாம் காணப்படணும். அதை தான் ஆண்டவர் இயேசு நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்டர் டேவிட் வில்கர்சன் அப்படிங்கிற ஒரு போதகர் 1960களிலே அமெரிக்கா பட்டணத்திலே அவர் ஊழியம் செய்து கொண்டு வந்தார். ஒரு நாள் நியூஸ் பேப்பரை பார்க்கும்போது 7 வாலிபர்கள் அந்த இடத்துல தவறுகளை செய்து, பாவத்தை செய்து, போதைக்கு அடிமையாகி அரெஸ்ட் பண்ணப்பட்டு கோர்ட்ல நிறுத்தப்பட போகிறார்கள். இதை படித்த உடனே அவருடைய இருதயத்தில் ஆவியானவர் பேச ஆரம்பிக்கிறாரு, நீ போய் அந்த வாலிபர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவி. இவர் என்ன பண்றாரு? அவருடைய பைபிள் எடுத்துக்கிட்டு நேரா கோர்ட்டுக்கு போயிடுறாரு. கோர்ட்ல செஷன் நடந்துட்டு இருக்கு. நேரா கதவை திறந்து உள்ள வராரு. உள்ள வந்துட்டு ஜட்ஜுக்கிட்ட, சார் 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 உங்களுக்கு பேச எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க சார். கோர்ட் செஷன் நடக்கும்போது ஜட்ஜு சும்மா இருப்பாரா? எப்பா அவர் பிடிச்சி வெளில தள்ளுங்கப்பா அப்படின்ட்டாரு. அவர் பிடிச்சி வெளில தள்ள நேரத்தில் அவர் கையில் பைபிள் இந்த மாதிரி வச்சுட்டு அவர் வந்திருக்கார். வச்சுட்டு வரும்போது இப்படி தான் உள்ளே வந்திருக்கார். உள்ளே வந்துட்டு நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு வரும்போது யாரோ ஒருத்தர் அதை ஃபோட்டோ பிடிச்சி நியூஸ் பேப்பரில் போட்டுறாங்க. வேதாகம ஊழியர் வந்து கோர்ட்டை நிறுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி நியூஸ் போட்ட உடனே அமெரிக்க தேசம் முழுசும் அவருடைய பேர் பிரசித்தி ஆயிடுச்சு. அவர் என்ன பண்றாரு? ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சு, அந்த பிள்ளைகளை காப்பாற்ற முடியல, சுவிசேஷம் கூட சொல்ல முடியலன்னு அவர் இருதயம் நொறுக்கப்பட்டவராய் தன்னுடைய வீட்டில் அவருடைய பிள்ளைகளை, குழந்தை, மனைவியெல்லாம் விட்டுட்டு அவருடைய காரில் வந்து தங்கி, அந்த காரில் தூங்கி, பக்கத்தில் கிடைக்கிற சாப்பாடை வாங்கி அங்கே போதைக்கு அடிமையாக இருக்கிற வாலிபர்களுக்கு, பிரச்சனையில் இருக்கிற வாலிபர்களுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லி அந்த வாலிபர்களின் வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற ஆரம்பித்தார். ஹல்லேலூயா.
இதை மாற்றின பின்பு அந்த இடத்துல பல வாலிபர்கள் போதையிலிருந்து அவங்க அதுலேருந்து வெளியே மீட்டு எடுக்கப்படுகிறார்கள். அதன் பின்பு வேசித்தனத்திலிருந்து சில பெண்களை மீட்டெடுக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர்கள் எல்லாரையும் ஆண்டவருக்குள்ளே வழி நடத்தி ஒரு சபையை ஆண்டவருக்கு நேராக ஒரு பக்தியுள்ள ஒரு சந்ததியாய் வழி நடத்துகிறதை தி கிராஸ் அண்ட் தி ஸ்விட்ச் பிளேட் அப்படிங்கிற ஒரு மூவியில் நீங்கள் போய் பார்க்கலாம். இது ஒரு படமாக எடுத்திருக்காங்க. 1980 யூடியூப்ல கூட இருக்கும். நீங்கள் பார்க்கணுன்னா போய் பாருங்கள், த கிராஸ் அண்ட் தி ஸ்விட்ச் பிளேட். அதில் அந்த போதகர் எப்படி போதையில் அடிமையாக இருந்த வாலிபர்களையும் வாலிப பெண்களையும் ஆண்டவருக்கு நேராக வழி நடத்தினார் என்று அந்த இடத்துல அருமையாக அவர்கள் காமிச்சிருப்பாங்க. பல நேரங்களில் நம்ம சுற்றி இருக்கிற கஷ்டப்படுகிறவர்களை நம்ம என்ன பண்ண மாட்டோம், பார்க்க மாட்டோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆத்துமாக்கள் மீது நமக்கு தாகம் உண்டாகணும். வாலிபர்கள், உன் நண்பர்கள் மீது உங்களுக்கு தாகம் உண்டாகணும். வேலைக்கு போகிறவங்க, மேபி அவங்க வேலைக்கு வர யாரோ ஒருத்தர் குடிச்சிட்டு வந்து அவர் மனைவி அடிக்கிறவரா இருக்கலாம். அவரை பார்த்து உங்க மனசுல அந்த பாரம் ஏற்படணும். ஆண்டவரே, அவருக்கு நான் சுவிசேஷத்தை சொல்லணுமே, அவர் வாழ்க்கை மாறணுமேன்னு சொல்லி நீங்க ஜெபிச்சுட்டு சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது ஆண்டவர் பெரிய மாறுதலை ஏற்படுத்துவார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, பேதுரு கடந்து வந்த காலகட்டம் இயேசுவின் சேவகனாய் மாறிய பேதுரு. பீட்டர் who became a servant of Jesus Christ. இயேசுவின் சேவகனாய் மாறிய பேதுரு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் என்ன நடந்தது பேதுருவின் வாழ்க்கையில். ஏன்னா எல்லாருமே அதை வேதாகமத்தில் வாசிச்சிருப்போம். அதை நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் இயேசு அவரை பின்னே வான்னு அழைக்கிறாரு. ஊழியத்துக்கு வராரு. ஊழியத்துக்கு வந்தவொடனே ஆண்டவர் இயேசு கூட பல இடங்களில் பல வருடங்கள் டிராவல் பண்ணுறாரு. பயணம் செய்து ஊழியம் செய்த பின்பு கடைசியாக ஆண்டவர் இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு கொஞ்ச நாட்கள் முன்பாக பேதுரு பார்த்து சொல்கிறாரு, நீ என்ன பண்ணுவேன்ன 3 தடவை மறுதளிப்பப்பா அப்படின்னு. உடனே இவர், ஆண்டவரே கிடையவே கிடையாது ஆண்டவரே, நான் ஒரு நாளும் உங்களை மறுதளிக்கவே மாட்டேன், நான் தான் உங்களை அதிகமாக நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆண்டவர் சொல்லுவார், மெய்யாகவே நீ 3 தடவை நான் மறுதளிப்பேன்னு சொல்லி கிளம்பி போயிடுறாரு. இவரும் இல்லை, நான் ஆண்டவருக்காக தான் செய்வேன்னு சொல்லி கோளாறுத்தனமாக போய் ஒருத்தர் காதெல்லாம் வெட்டுறாரு, பயங்கரமாக ஏதோ ஸ்டண்ட்லாம் பண்ணுறாரு. ஆனால் அதெல்லாம் முடிஞ்ச பின்பு, ஆண்டவர் இயேசு கைதான பின்பு 3 தடவை ஆண்டவர் இயேசுவை மறுதளிக்கிறார். மறுதளிப்பதுன்னா என்னன்னு சொல்லுங்க. அப்போ அவர் யாருன்னு தெரியாதுன்னு சொல்றதா? சாதாரணமாக அவர் மறுதளிக்கல. மூல பாஷையில பார்க்கிறோம், கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தி அவன் யார் என்று எனக்கு தெரியாது. ஆண்டவர் இயேசுவை பார்த்து, தன்னோட குருநாதரை பார்த்து, தன்னை படைத்த கடவுளை பார்த்து சொல்றார், அவன் யார் என்று எனக்கு தெரியாது. 3 தடவை சொன்ன பின்பு ஆண்டவர் இயேசு சொன்னது போல அந்த இடத்துல சேவல் கூவுகிறது. அதை கேட்ட உடனே அவனுடைய மனக்கண்கள் திறக்கப்படுகிறது. அவன் உணர்கிறான், ஐயோ எவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணிட்டேன். ஆண்டவர் இயேசு சொன்ன தீர்க்க தரிசனம் என் வாழ்க்கையில் நிறைவேறிச்சு. நான் மறுதளிப்பேன்னு சொன்னார், அதுக்கேற்ற மாதிரியே நான் மறுதளிச்சுட்டேனே. இப்படி ஒரு கோழையாக என்னுடைய வாழ்க்கையில் வாழ்றேனே, இருதயம் உடைக்கப்பட்டவனா அந்த இடத்துல அவன் இருக்கிறான். அதன் பின்பு ஆண்டவர் இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். அப்பையும் ஒருத்தரும் கூட இல்லை, யோவானை தவிர யாருமே இல்லை. இவங்களாம் எங்கே ஓடி போகிறாங்கன்னு எங்கேயும் இல்லை, பைபிளில் இல்லை. எங்கே ஓடி போய் பதுங்கிக்கிறாங்க பயத்தில். அதன் பின்பாக பேதுரு 3 நாள் கழிகிறது. ஆண்டவர் இயேசு 3ஆவது நாள் வருவேன்னு சொன்னார். ஆனால் இன்னும் வரல. எப்பா ஒரு சைனும் இல்லைப்பா, அவள் தான் போயிட்டார் போல, இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன், என் பழைய தொழிலுக்கே போகிறேன்னு சொல்லிட்டு வலையை எடுத்துக்கிட்டு இவர் போனது இல்லாமல் கூட ஒரு 4 பேர் என்ன பண்ணிடுறாரு, கூப்பிட்டு போயிடுறாரு. இந்த பின்வாங்கி போகிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவன் மட்டும் பின்னாடி போக மாட்டான், கூட ஒரு 4 பேரை இழுத்துட்டு தான் போவான். நீங்கள் உஷாராக இருங்க, அப்படிப்பட்ட ஆளுங்க கூட வச்சுக்காதீங்க. பேதுரு என்ன பண்ணுறாரு இந்த இடத்துல, ஆண்டவர் இயேசுவோட பல வருடங்கள் டிராவல் பண்ணாலும், அவருடைய வார்த்தையை அனுதினமும் கேட்டாலும், அவர் தான் மேசியா, அவர் தான் தன்னை படைத்த தெய்வம் என்று தெரிந்தாலும் என்ன பண்ணுறாரு பேதுரு, பின்வாங்கி போகிறார். மீண்டும் என்ன பண்ணுறாரு, மீன் பிடிக்க போகிறாரு. ஆனால் பழைய குருடி கதவை திரடி மாதிரி திரும்பி போய் மீன் பிடிக்கும் போது நைட்டெல்லாம் பிடிச்சி ஒரு மீன் கூட கிடைக்கல. திரும்பி என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் சரி ஓகே கரைக்கு போகலாம்னு சொல்லி கரைக்கு நேராய் படகை திருப்பும் போது தூரத்தில் ஒரு மனிதர் அவனை பார்த்து, பேதுருவே மீன் ஏதாவது வச்சிருக்கியாப்பா? ஒன்றுமே இல்லைங்க, இங்க அவங்களுக்கு தெரியல அது ஏசப்பான்ட்டு, ஒன்றுமே இல்லை. அவர் சொல்கிறாரு, உன்னுடைய வலையை தூக்கி வலது பக்கத்தில் போடு. இந்த வார்த்தைங்க கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி பேதுரு என்ன பண்ணுறாரு, யோசிக்கிறார். முதல் தடவை ஆண்டவர் இயேசு பேதுருவை பார்க்கும்போது என்ன நடந்தது, உன் வலைய ஆழத்தில் போடு, இப்போ வலையை தூக்கி வலது பக்கத்தில் போடு. போட்ட அடுத்த வினாடியே 153 பெரிய மீன்களால் அந்த வலைகள் நிரப்பப்பட்டன. அந்த படகு கவிழ்கிற அளவு மீன்களால் அந்த வலை நிரப்பப்பட்டது. இதுவரைக்கும் அவர் வாழ்க்கையில பிடிக்காத அளவு ஆண்டவர் அந்த வலைகளை மீன்களால் நிரப்பினார்.
ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பேதுரு பார்க்குறாரு, நம்ம ஆண்டவர் வந்துட்டாருப்பான்னு சொல்லி படகெல்லாம் விட்டுட்டு படகை விட வேகமா நீச்சல் அடிச்சு போய் அவர் காலில் விழுந்து, ஆண்டவரே என் தேவனே உங்களை பார்த்ததுல மகிழ்ச்சின்னு சொல்லி அவர் கட்டி தழுவி கொள்றார். அதன் பின்பு நம்ம வாசிக்கிறோம், ஏசப்பா அவங்களுக்கு அழகா மீன்லாம் வறுத்து வைக்கிறாரு. சூப்பராக இருந்திருக்கும் ஏசப்பா வறுத்த மீன்ல. அதுக்கப்புறம் ஆண்டவர் இயேசு பேதுருவை பார்த்து கேட்கிறாரு, பேதுருவே என்னை நீ நேசிக்கிறாயா? அவன் சொல்றான், ஆண்டவரே நான் நேசிக்கிறேன்னு உங்களுக்கே தெரியும்பா. அப்படி திரும்பி ஆண்டவர் மீனை வறுத்துட்டு மீனை போட்டு அடுத்த பீஸை போடுறாரு. போட்டு பேதுருவே என்னை நேசிக்கிறாயா? அவன் சொல்றான், ஆண்டவரே நான் நேசிப்பது உங்களுக்கே தெரியுமே. மூணாவது தடவை திரும்பி மீனை வறுத்து போட்டு, பேதுருவே மெய்யாகவே என்னை நீ நேசிக்கிறாயா? உண்மையான நேசிக்கிறையா? பேதுரு மனசுல அப்பதான் ஒன்று ஞாபகம் வருது. என்ன ஞாபகம் வருது? 3 தடவை அவன் பிட்ரே பண்ணால, மறுதளிச்சால, அது ஞாபகம் இருதயம் உடைக்கப்பட்டவனா ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீரோட சொல்றான், ஆண்டவரே நான் மெய்யாகவும் நேசிப்பதும் நீர் அறிவீர் அப்படின்னு சொல்றான். அந்த நாளிலே ஆண்டவர் இயேசு அவனை பார்த்து சொல்றார், என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக. இனிமே உன்னை சாதாரண மீன் பிடிக்கிறவனா இல்லப்பா, மனிதர்களை பிடிப்பவனை ஆக்குவேன் என்று ஆண்டவர் அவனை சொல்லி அந்த நாளிலே அவனுடைய வாழ்க்கையை முழுவதுமாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அதுவரை அவனுடைய பொறுப்பை விட்டு ஓடி போன பேதுரு, அதுவரை ஆண்டவர் வேணாம், ஆண்டவரை பார்த்து ஆண்டவர் யாராவது கேள்வி கேட்டா பயந்து ஓடினா பேதுரு, அதுக்கப்புறம் என்ன பண்ணார் என்று நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 37வது வசனம் வாசிக்கலாமா? 2வது அதிகாரம் 37வது வசனம், அப்போஸ்தலர் 2:37. இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இவரு ஆண்டவர் இயேசு வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அவர் சொல்லிட்டு போறாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்று சொல்லிட்டு போயிடுறாரு. நான் போயிட்டு அப்புறம் ஒரு தியேட்டரை வாழனை உங்களுக்கு அனுப்புவேன், அவர் வரும்போது நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீங்கன்னு வாக்கு கொடுத்துட்டு போறாரு. பேதுருவும் மற்ற சீஷர்களும் மேல் வீட்டு அறையில எல்லாரும் கூடி ஜெபித்து கொண்டிருக்க நேரத்திலே ஆவியானவர் வல்லமையாய் இறங்கினார். அவங்களுக்கு கூடியிருந்த இடம் அசைந்தது. அசைந்த பின்பு அதுவரை பயந்து நடுங்கிட்டு இருந்த பேதுருவை பார்த்து எல்லாருமே சிரிக்கிறாங்க. சுத்தி இருக்கவங்களாம், எப்பா இவனுங்க ஏதோ பேசுறானுங்க, அந்நிய பாஷையில பேசும்போது அவங்கள பார்த்து கலாய்க்கிறாங்க, எல்லாரும் அவங்கள கேலி பண்றாங்க. கேலி பண்ணும்போது பேதுரு சொல்லுகிறாரு, எப்பா நாங்க ஒண்ணு குடிச்சுக்கிட்டு இந்த இடத்துல ஆட்டம் போடல அப்படின்னு சொல்லி வேதத்தில் இருக்கிற தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் மீண்டுமா எடுத்து சொல்லி, நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவே மேசியா, அவர் தான் நம்மளை படைத்த தேவன் என்று அந்த இடத்துல வைராக்கியமாய் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அந்த இடத்துல வைராக்கியமா சொல்றாரு, நீங்கள் அறைந்த இயேசு தான் மெய்யான தேவன் என்று சொன்னதை கேட்டு அதை தான் இந்த வசனத்துல பார்க்கிறோம். அவர்கள் அங்கே சுற்றி இருந்த ஜனங்கள் பேதுரு பேசின வார்த்தைகளை கேட்டு அவர் பேசின சுவிசேஷத்தை கேட்டு தங்களுடைய இருதயங்களிலே குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலர்களையும் பார்த்து, நாங்க என்னப்பா செய்யணும், தப்பு பண்ணிட்டோம், இயேசுவை நாங்க ஏத்துக்காம போயிட்டு இப்ப நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறார்கள். இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு கேள்வியோடு வந்திருக்கலாம், நான் போய் சுவிசேஷம் சொல்லணுமா? நான் சொன்னா எனக்கு சுத்தி இருக்கவங்க ஏத்துப்பாங்களா? நான் சொன்னா அவங்க என்ன ஒருவேளை என்ன கேவலமா பேசிட்டா நான் என்ன பண்றது? என்ன என் கூட பேசாமையே போயிட்டா நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேள்வியோடு நீங்க உட்கார்ந்துருக்கலாம். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், சுவிசேஷம் சொல்வதை மட்டும் நீங்க பாருங்க, அவங்க இருதயத்துல பேசுகிற வேலையை நான் பார்த்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. அதை தான் இந்த இடத்துல பார்க்கிறோம். போய் பேதுரு அவர்களிடத்துல அவங்க மனசை மாத்தல. பேதுரு உண்மையை சொன்னார், ஆனால் அவர்களுடைய இருதயம் குத்தப்பட்டது. யார் குத்திருப்பான்னு நினைக்கிறீங்க? ஆவியானவர் அந்த இடத்துல கிரியை செய்து அவங்க இருதயங்களை ஒரு மாறுதலை உண்டு பண்ணினார். அதன் பின்பாக என்ன நடந்ததுன்னு 41வது வசனத்துல வாசிக்கிறோம். 41வது வசனத்தை வாசிங்க. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள். பேதுருடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்ட யூதர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அந்த நாளிலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அந்த ஒரே நாளிலே சபையிலே 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, பேதுருவின் மூலமாய் சபையில் 3000 பேரை ஒரே நாளில் சேர்த்தீரே, நன்றி. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் தைரியமா போய் சுவிசேஷத்தை சொல்லணும். நீங்க சொல்கிற சுவிசேஷம் சொல்லுகிறவர்களுடைய இருதயத்தை மாற்றும். ஹல்லேலூயா.
நான் வெஸ்ட் பெங்காலில் மிஷினரியாக ஊழியம் செஞ்ச நேரத்தில் அந்த பைபிள் காலேஜில் காரோ அப்படிங்கிற ஒரு இனத்திலிருந்து ஒரு மாணவன் வந்து படித்தான். அந்த மாணவன் இடத்துல இயேசுவின் பின்னே போக துணிந்தேன் பாட்டு எத்தனை பேர் கேட்டிருக்கீங்களா? ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ். அந்த பாட்டோடைய பின்னணியத்தை அவன் சொன்னான் என்கிட்ட. சார், இந்த மாதிரி எங்களுடைய இனத்தார், அவன் சொல்கிறான், எங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் ஹெட் ஹண்டர்ஸ், அப்படின்னா தலைகளை வேட்டையாடுகிறவர்கள். போய் போட்டிக்காக ஒருத்தனை மாற்றி வெட்டி கொலை பண்ணிட்டு தலையை கலெக்ட் பண்ணி அதை ஒரு கோப்பை மாதிரி தூக்கிட்டு வருவாங்களாம். ரொம்ப வெறியர்கள் அந்த ஜனங்கள்லாம், ரொம்ப காரோ அப்படிங்கிற அந்த இனத்தார்கள் மிகவும் வெறி பிடித்த ஒரு மக்களாக இருந்திருக்கிறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா சரியான ஹைட்டாக இருப்பான். ஸ்டூடெண்ட்டு பயங்கர இவ்வளோ ஹைட்டு, அங்கே காலேஜ்லேயே சரியான ஹைட்டு. அவன் பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருப்பா போல. அவருடைய இனம் எப்படி இருந்தது? தலையை வேட்டையாடுகிறவர்களாக இருந்தார்கள். அப்பேற்பட்ட இனத்திலே ஒரு மிஷினரி போயிட்டு அந்த காரோ இனத்தில் இருந்த ஒரு மனிதனுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவன் தேவனை ஏற்றுக்கொள்கிறான். அல்லேலூயா. அந்த மனிதனின் பேர் நோக்செங். இந்த நோக்செங் என்ன பண்றாரு? ஆண்டவர் ஏற்றுக்கிட்டு அனுதினமும் பைபிள் வாசிக்கிறார், அனுதினமும் தேவனை துதித்துட்டு வராரு. ஒரு நாள் இந்த விஷயம் அந்த ஊர் தலைவருக்கு தெரிய வந்து விட்டது. உங்ககிட்ட சொன்னேன், அந்த ஊர்ல இருக்க எல்லாருமே வெறி பிடித்தவர்கள், பயங்கரமா அந்த யோசிக்கவே மாட்டாங்க, கொலை பண்ணிடுவாங்க. அப்படிப்பட்ட மக்கள். இந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, அவர்கள் அந்த மனிதனை நோக்செங்க முன்னாடி வந்து நிறுத்திட்டு கையில ஒரு அருவாளோட சுற்றி ஊர் ஜனங்களா நிக்க, இந்த ஊர் தலைவர் அவனை பார்த்து சொல்றாரு, நீ கும்பிடுகிற இயேசுவை மறுதளித்து விடு. வெளிநாட்டு கடவுள் நம்மளுக்கு வேணாம், நீ கும்பிடுகிற இயேசுவை மறுதளித்து விடு. நீ அப்படி மறுதளிக்கலனா உன் உயிரையும் குடும்பத்தோட உயிரையும் நான் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லும் போது இவர் நோக்செங் சொல்றாரு, ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ். இயேசுவின் பின்னே நான் போக துணிந்தேன். முதலாவது அந்த வார்த்தையை சொல்லுகிறார். இதை கேட்ட உடனே அந்த ஊர் தலைவருக்கு சரியான கோபம். எப்படிடா நீ இப்படி சொல்லலாம்? நீ இப்போ ஒழுங்கா ஆண்டவர் இயேசுவை மறுதளிச்சுன்னா உன்னுடைய குழந்தைங்களை நான் வெட்டாம விட்டுருவேன், இல்லைன்னா உன் குழந்தைங்களை இப்பவே கண்டு துணுமா நான் வெட்டி போட்டுருவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பையும் அவர் வந்து அதை வந்து பொருட்படுத்தவே இல்லை. நான் இயேசுவின் பின்னே போக துணிந்தேன்னு சொன்ன உடனே அருவாள் எடுத்து 2 குழந்தைகளை மனசாட்சி இல்லாமல், ஈவிரக்கம் இல்லாமல் எல்லாருடைய கொன்று அந்த பிள்ளைகளை வெட்டி போடுகிறார். இதை பார்த்த நோக்செங் மனம் உடைக்கப்படுகிறார். அப்போ அந்த தலைவர் சொல்றாரு, நீ இப்போ இயேசுவை மறுதளிச்சிரு, உன் குழந்தைகளுக்கு நடந்த மாதிரி உன் பொண்டாட்டிக்கு நடக்காம போயிடும். உன் பொண்டாட்டி நான் விடணும்னா இயேசுவை மறுதளிக்கணும் அப்படின்னு சொன்னோடனே அடுத்து ஒரு வார்த்தையை சொல்றாரு, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. என் பிள்ளைகள் இழந்தாலும் பரவாயில்ல, உலகம் என் பின்பாக, சிலுவை என் முன்பாக. நான் சிலுவையை பார்த்துட்டேன், இதுக்கு மேலே நான் பின் திரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அங்கே அவருடைய மனைவியை கண்ணும் துணுமாய் வெட்டி போடுகிறார். அதன் பின்பாக நோக்செங் சொல்றாரு, கஷ்டம் என் இன்பம், நஷ்டம் என் லாபம். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் இயேசுக்காக நான் கஷ்டப்பட்டேன்னா அதை நான் லாபமாய் கருதுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. கடைசியா அந்த ஊர் தலைவர் சொல்றாரு, உன் பிள்ளைங்களையும் மனைவியையும் வெட்டிட்டேன், கடைசியா நீ தான் இருக்கிற, இப்பயாவது இயேசுவை மறுதளிச்சுனா உன்னை நான் உயிரோட விடுறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. பின்னோக்கே நான் ஒரு நாள் ஆண்டவர் இயேசுவை நான் விட்டு வழி விலக மாட்டேன், அவரை நோக்கி பார்த்துட்டேன், இனிமே பின்னாடி திரும்பி பார்க்க மாட்டேன், ஐ வில் நெவர் லுக் பேக் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல நோக்செங்க கழுத்தை வெட்டி அந்த இடத்துல கொலை பண்ணிடுறாங்க. குடும்பமாய் 4 பேரும் அந்த இடத்துல மரித்து போறாங்க, இரத்த சாட்சிகளை மரித்து போறாங்க. இதை பார்த்த அந்த ஊர் தலைவருக்கு ஒரு கேள்வி, நாம கொலை பண்றோம்னு சொல்லியும் இவன் குடும்பத்தை இழந்தாலும் பரவாயில்ல, பிள்ளைகளை இழந்தாலும் பரவாயில்ல, ஆனா அந்த இயேசு மட்டும் போதும்னு டைட்டா பிடிச்சிக்கிட்டானே, யார் அந்த இயேசுன்னு சொல்லி தேட ஆரம்பித்தார். அவர் தேடின போது இயேசு அவரை தேடி வந்து அவர் வாழ்க்கையை மாற்றினார். அந்த ஊர் தலைவர் மூலமாக அந்த மொத்த கிராமமும் ரட்சிக்கப்பட்டது. அந்த காரோ இனத்து மக்கள் அவர் இறந்த இடத்திலே ஒரு சபையை கட்டி இந்த நாள் வரைக்கும் அந்த இடத்துல தேவனை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அந்த மொத்த கிராமமும் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டது. ஹல்லேலூயா. இதான் பார்க்கிறோம். இந்த நோக்செங் செய்த அந்த தியாகம், அவர் சொன்ன வார்த்தைகள் தான் இன்று நாம் பாடுகிற பாடலா இருக்கு. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான். இந்த நாளிலே எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் எழுந்து நின்று வைராக்கியத்தோடு கரங்களை உயர்த்தி அவரை நோக்கி சொல்வோமா, ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிற தேவனா இருக்கிறீர். இயேசுவே, இந்த நாளிலே அப்பா நான் பின்னோக்கி பார்க்க மாட்டேன் அப்பா. எல்லாரும் கேளுங்க, கைகளை உயர்த்தி கேளுங்க. பேதுருவை நீர் தெரிந்து கொண்டீர் அப்பா, பேதுருவை தெரிந்து கொண்டீர்.
பேதுருவை தெரிந்து கொண்டீரே. மீனவனாய் இருந்தவனை கிறிஸ்துவின் சேவகனாய் மாற்றினவரே, இந்த நாளிலே உம் பின்பாக நான் வருகிறேன், உம் பின்பாக வருகிறேன் அப்பா. என் இருதயத்தை உம்மிடத்தில் நான் திறந்து கொடுக்கிறேன். எல்லாரும் கேளுங்க, என் இருதயத்தை நான் திறந்து கொடுக்கிறேன், இருதயத்தை நான் திறந்து கொடுக்கிறேன் அப்பா. இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கே நான், எல்லாரும் சொல்லுங்க, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். உலகம் என் பின்னே, உலகம் என் பின், சிலுவை பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், ஓ இயேசுவே பின்னோக்கே நான். கஷ்டம் என் இன்பம், கஷ்டம் என் இன்பம், நஷ்டம் எத்தனை பேர் சொல்ல முடியும்? கஷ்டம் என் இன்பம், நஷ்டம் என் லாபம், கஷ்டம் என் இன்பம், நஷ்டம் என் லாபம். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். சொல்லுங்க, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே இயேசுவே பின்னோக்கே. இன்னொரு விஷயம் சொல்லுங்க, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோ இயேசுவே பின்னோக்கே நான். கரங்களை தட்டி நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரே, பின்னோக்கி நான் பார்க்க மாட்டேன், பின்னோக்கி பார்க்க மாட்டேன். என்ன கஷ்டங்கள் வந்தாலும், என்ன போராட்டங்கள் வந்தாலும், என்ன இழப்புகள் வந்தாலும், சிலுவையை நோக்கி பார்த்த நான், சிலுவையை நோக்கி பார்த்த நான் ஒரு நாளும் பின்னாடி திரும்பி பார்க்க மாட்டேன், ஒரு நாளும் பின்னாடி திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவே நோக்சிங் போல ஆண்டவரே, உம்மை பிடித்த நான் உம்மோடு நடக்கும்படியாக, உம்மோடு நடக்கும்படியாக இந்த நாளிலே என்னுடைய இருதயத்தில் பேசுவீராக, என் இருதயத்தில் பேசுவீராக. ஒரு விடுதலை கடந்து வருவதா, ஒரு விடுதலை கடந்து வருவதா. இயேசு இந்த நாளில் உங்களை தொட்டு கொண்டு இருக்கிறார், இயேசு இந்த நாளில் உங்களை தொட்டு கொண்டு இருக்கிறார். மேல் வீட்டறையில் இறங்கின அந்த ஆவியானவர், மேல் வீட்டறையில் இறங்கின அந்த ஆவியானவர். இயேசுவே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. நாளிலே கைகளை உயர்த்தி சொல்லுங்க, சுய பலத்தை நம்பி நான் ஓடின நாட்கள் போதும். என் சுய பலத்தை நம்பி ஓடிக்கிட்டு இருக்கனே, இயேசுவே உம்மை நான் நம்பணும். பேதுருவை போல சுயபலத்தை நம்பி நம்பி ஓடி சோர்ந்து போன நாட்கள் போதும். கொரோனாக்கு முன்பாயிருந்த அந்த அக்கினி, கொரோனாக்கு முன்பாயிருந்த உன் மீது இருந்த வைராக்கியம் மீண்டுமாய் தாங்க. கேளுங்க, கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. ஆண்டவரே, அந்த வைராக்கியம் எனக்குள்ளாய் கொடுத்து விட்டு எரிவதாக. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே யாராவது ஒருத்தரை சபைக்கு கொண்டு வரணும். இயேசு அதை தான் எதிர்பார்க்கிறான். பூமியின் கடைசி பரியந்த சாட்சிகளாயிருங்கள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவருக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கள். இந்த நாளில் ஆண்டவரே, எங்களை உம்முடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம், எங்களை உம்முடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம் அப்பா, உம்முடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் வல்லமை ஒரு நாள் குறைந்து போகவில்லை. அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இந்த இடத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறது. அவருடைய பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. வாலிபர்கள் எல்லாம் கேளுங்க, இயேசுவே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். வாலிபர்கள் கேளுங்கப்பா, கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. இயேசுவே, என் நண்பர்களுக்கு நான் சுவிசேஷத்தை சொல்லணும், என் நண்பர்களுக்கு நான் சுவிசேஷத்தை சொல்லணும்ப்பா. என் மனசை கல்லாக்கி நான் ஓடின நாட்கள் போதும்.
என் மனசை கல்லாக்கி நான் ஓடின நாட்கள் போதும். ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த பிரதான கட்டளையை நிறைவேற்றுகிறவனாய் மாற்றுங்க, நிறைவேற்றுகிறவனாய் மாற்றுங்கப்பா. சொல்லுங்க. ஓ, உம்மை துதிக்கிறோம் இயேசப்பா, உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் கேட்போமா? இயேசப்பா, உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள். பேய்கள் ஓடுது, பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, மக்கள் தோடு. சொல்லுங்க. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது. உங்கள் வல்லமை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. சொல்லுங்க. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை. உந்தன் வல்லமைகள், உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள், ஓ, உந்தன் உயிர்த்தெழுதல். துன்பங்கள் தொல்லைகள், துன்பங்கள் தொல்லைகள், வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் என் இயேசு சுகமாக்குவார். துன்பங்கள் தொல்லைகள், வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். சொல்லுங்க. விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ. மந்திர சூனியம், மந்திர சூனியம், செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவார். சொல்லுங்க. மந்திர சூனியம், செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு. ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம், கேளுங்க. ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம். ஆவியானவரே, ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம். உந்தன் வல்லமை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில். உற்சாகமாய் உந்தன் வல்லமைகள், ஓ இயேசுவே, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை வல்லமை, உந்தன் வல்லமைகள். பூரமா சபதரணமோ தனமாதி அரணமாதி அரணமா. தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்தை சூழ்வதாக, தேவனுடைய வல்லமை இந்த இடத்தை சூழ்வதாக. தேவ ஆவியானவரே, இந்த பிரசன்னத்தினால் இந்த இடத்தை நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. கட்டப்பட்ட கட்டுகள் உடையட்டும், கட்ட கட்டுகள் உடையட்டும். எல்லாவித சாபத்தின் கட்டுகளை உடைத்துக் கொண்டு இருக்கிறார். இந்த நாளிலே இயேசு இந்த இடத்துல கட்டத்தை வந்து தொட்டு கொண்டு இருக்கிறார். உங்கள் முன்பாய் தடைகளை உடைத்துக் கொண்டு இருக்கிறார். தடைகளை உடைக்கிற ஆவியானவர், தடைகளை உடைக்கிற ஆவியானவர் இந்த நாளிலே விடுதலையா, விடுதலையா கேளுங்க, விடுதலையா கேளுங்க. தேவனே, எங்களை தொட்டு கொண்டு இருக்கிறீரே, நன்றி, நன்றி. எங்களை பயன்படுத்துகிற தேவனே, எங்கள் பாத்திரத்தை நிரப்புங்க, எங்கள் பாத்திரத்தை நிரப்புங்க, எங்கள் பாத்திரம் நிரப்பட்டும். வல்லமையான ஊழியம், வல்லமையான ஜீவியம், சாட்சியுள்ள ஜீவியத்தை தருவீராக, ஒரு சாட்சியுள்ள ஜீவியத்தை தருவீராக. உங்க நன்றி ஆண்டவரே, உங்க நன்றி செலுத்துகிறோம், உங்க நன்றி ஆண்டவரே. பிரச்சனத்துக்கு நன்றி, பிரச்சனத்துக்கு நன்றி, பிரச்சனத்துக்கு நன்றி. இவரே, எங்களை சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாக மாற்றுங்க. ஆவியானவர், நீர் எங்களுக்குள்ளாய் வந்திருக்கிறீர். எங்களுக்குள்ளாய் இந்த அக்கினி கொழுந்து விட்டு எரிவதாக, கொழுந்து விட்டு எரிவதாக. தேங்க்யூ. நல்ல தெய்வமே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் கூட ராஜா அப்பா, எங்களோடு நீர் பேசிய வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்கிற பாரத்தை ஆண்டவரே எங்களுக்குள்ள வைத்திருக்கிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆதி அப்போஸ்தலர்கள் நாட்களில் ஆண்டவரே அப்போஸ்தலர்கள் மூலமாக ஆண்டவரே அநேக கிரியைகளை செய்த தேவன் அப்பா, இந்த நாளிலும் எங்கள் மூலமாக ஆண்டவரே நீர் கிரியைகளை செய்ய முடியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, எங்களை எடுத்து பயன்படுத்த முடியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு ஆண்டவரே எங்களை அப்பா உலகம் எங்கும் நீர் கொண்டு போகும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, வாய்ப்பு கிடைக்கிற இடத்திலெல்லாம் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த என் தேவன் எங்களுக்கு நீர் உதவி செய்ய முடியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, ஒரு நாளும் அப்பா உம்மை பற்றி அறிவிக்காமல் இருக்காதபடிக்கு ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்வீராக தகப்பனே. ஆண்டவரே, அனுதினமும் உம்மை பற்றி அறிவிக்கிறவர்களாய் ஆண்டவரே உம்மை பற்றி அப்பா மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களாய் காணப்பட தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக தகப்பனே.
ஆண்டவரே ஒரு நாளும் அப்பா எங்களுக்கு இருக்கிற நேரத்தை வீணடிக்காதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் உம்மை அறிவிக்கிறவர்களாய் காணப்பட தேவன் எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா பேதுருவை நீர் எடுத்து வழி நடத்தினது போல ஆண்டவரை எடுத்து நீர் பயன்படுத்தினது போல அப்பா எங்களை எடுத்து நீர் பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா பேதுரு ஆண்டவரை பிரசங்கித்த போது ஆண்டவரே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டது போல ஆண்டவரே நாங்கள் உம்முடைய வார்த்தையை சொல்லும் பொழுது ஆண்டவரே அநேகர் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே சபையில் சேர்க்கப்பட தேவன் எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீரே பொறுப்பெடுத்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.